வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட பீர்க்கங்காய் பச்சடி. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு நிறைய பேருக்கு வீட்டில் பண்ணும்போது என்னன்னா அந்த குழம்போட டெக்ஸ்சர் கரெக்டாக வராது. அதனால எந்த அளவுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணணும், அதே டைமில் எந்த அளவுக்கு புளி போடணும், இதில் என்ன மாதிரி மசாலா போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த பீர்க்கங்காய் பச்சடி. இந்த பீர்க்கங்காய் பச்சடி இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் வெள்ளை சாதம் அதோட கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெண்டைக்காய் கார குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 250 கிராம், தேங்காய் பத்தை 4 நம்பர், சின்ன வெங்காயம் 200 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், பூண்டு 20லேருந்து 25 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த வெண்டைக்காய் வதக்க போகிறோம். அதனால் இந்த மஞ்சட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது 1 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காவை இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி எடுத்த உடனே பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, பிசு பிசுப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதாவது குழம்புல டேரெக்டாக வெண்டைக்காய் போட்டு குக் பண்ணால் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்த உடனே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு ரெடி பண்ணுற குழம்புல போட்டு குக் பண்ணி இறக்கலாம். அதே டைமில் இந்த வெண்டைக்காவை எந்த அளவுக்கு குக் பண்ணணும் கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மீதி உள்ள எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு தாளிப்பை போடுறது. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக வெந்தயம், அதிகமாக போட வேண்டாம். அதே டைமில் வெந்தயம் போடும்போது கருகக்கூடாது. அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி குழம்பு ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குழம்போட டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும், அதனால தான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம் பூண்டு வதங்கி வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது ஒரு 60 to 70% அளவுக்கு வதங்கி வந்த பிறகு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த குழம்பு தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்த உடனே குழம்பு தூள் போடக்கூடாது, சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்க ஆரம்பிக்கிட்டோம். அதே டைமில் அந்த வெங்காயம் முழுசாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பக்குவமாக தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்குன்னு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், குழம்புத்தூள். இந்த குழம்புத்தூளோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குழம்புத்தூள் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன். நார்மலாக வீட்டில் நம்ம அம்மாலாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த குழம்புத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் பண்ண தெரியாதவங்க அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழம்புத்தூள் போட்ட உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா கொதிச்சிருக்கும். அதே டைமில் அந்த பச்சை வாசனை போயிருக்கும். அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு லைட்டாக திக்காக வந்த மாதிரி இருக்கும்.
நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இது ஸ்டேஜ் 1. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் பாருங்கள், அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் முழுசாக இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போடுறோம். இந்த வெண்டைக்காய் போட்டு அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். வீட்டில் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணும்போது. இதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த கிரேவி மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். அதே டைமில் அந்த குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அந்த தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த புளிப்புத்தன்மை, அதாவது புளி போட்டின்னு பார்த்தீங்களா, அந்த புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கணும். குக் பண்ணி முடித்த பிறகு தான் தேங்காய் பால் யூஸ் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டோம். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருவீங்க. இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கடைசியாக தேங்காய் பால் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, நிறைய பேர் என்ன பண்ணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினா ரொம்ப திக்காகிடும், அந்த கிரேவி ஸ்மூத்தாக கிடைக்காது. அதனால தான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஒரு 10 பேருக்கு பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம். இதே குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்க, ஒரு 40லேருந்து 50 பேர் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் பாலும் தேங்காய் பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் பச்சடி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பீர்க்கங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் 300 கிராம், பாசிப்பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, இடித்த பூண்டு 8 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, புளி சின்ன துண்டு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பச்சடி இல்லை. இந்த ரெசிபி வந்து என்னோடய அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுட்டேன். ஆக்சுவலாக வந்து பீர்க்கங்காய் டிஷ்ஷு செய்யலாம் அப்படி கேட்டாங்கன்னா பச்சடி தான் சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ரைஸ்லையும் யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி யூஸ் பண்ணலாம், தோசை, இந்த மாதிரி பல ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்ஷு தான் இந்த பீர்க்கங்காய் பச்சடி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்புக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான கடுகு தாளிப்பாக போடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 3 நம்பர் போட்டிருப்பேன். மீதி காஞ்ச மிளகாய் கடைசியாக தாளி போடுவோம். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரஃப்பாக கட் பண்ணால் மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம் குக் பண்ணி முடித்த பிறகு மசிக்க போகிறோம், அதாவது மேஷ் பண்ண போகிறோம் சொல்கிறேன். இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போட்டிருக்கோம். தக்காளியும் அது மாதிரி முழுசாக கட் பண்ணி போடலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இந்த பவுடர் மசாலா கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணணும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி போடுறோம், கொஞ்சம் அதிகமாக தனியாக பவுடர் போட்டு. அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் நீங்கள் கட் பண்ணும்போது மேல் தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையோடு கட் பண்ணி போடுங்க. சில பேர் வந்து விதையை எடுத்துருவாங்க, ஆனால் அப்படி பண்ணாதீங்க. விதையோடு போட்டு நீங்கள் குக் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, புளி வந்து ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும்
தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுறோம். இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணணும். காரம் கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் போடலாம். அதுக்காக வந்து பவுடர் மசாலா நீங்கள் போடாதீங்க. பவுடர் மசாலா போட்டால் டேஸ்ட் மாறும். கடைசியாக காஞ்ச மிளகாவை தாளித்து கொட்டுவோம். அந்த தாளித்து கொட்டுற வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மூடி போட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காய், வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் அந்த மசாலாவோட நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கா. இந்த இடத்துல நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். சாம்பார் ஸ்டைல் தான், ஆனால் என்னோடய அம்மா வந்து எப்போவுமே சொல்கிறது பச்சடி தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த பாசிப்பருப்பு நல்லா பாயில் பண்ணுங்கள். அதே டைமில் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு பாயில் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த காயோடு போட்டு திருப்பி குக் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த மத்து இருக்கும், வீட்டில் கீரை கடைவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா கடைஞ்சால் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த பீர்க்கங்காய் 1, 2 வந்து முழுசாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து அப்படியே அந்த கறியில் கொட்டுங்க. அந்த காஞ்ச மிளகாய் தாளிப்போட இந்த பீர்க்கங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நிறைய பேர் பச்சடினாவே தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பச்சடியில் தேங்காய்லாம் எதுவுமே போடாமல் அல்டிமேட்டான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இப்போ இந்த 2 ரெசிபி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபி நீங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கிரேவி டெக்ஸ்சர் அந்த பக்கம் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கரெக்டான ரேஷியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுனா டவுட்னா கண்டிப்பாக கேட்கலாம், கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.